அருமை இரட்சகரும் ஆண்டவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் மத்தியில வந்து கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கும்படியாக தேவன் கொடுத்த இந்த மகா பெரிய சாக்கியத்திற்காக நான் முதலாவது என் தேவனுக்கு நன்றி தெரிவிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது. பேசும்போது காசு சொன்னாரு, சின்ன ஜப கூட்டம், ஜப கூட்டம் சின்னதாக இருந்தாலும் ஆராதிக்கிறது பெரிய தேவன். மனுஷர்களை நம்பினால் மனுஷர்கள் என்ன செய்வார்கள்? கைவிடுவார்கள். நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதற்கு, ஆனா கர்த்தரை நம்பினால் கர்த்தர் ஒருபொழுதும் விடவே மாட்டார். நல்ல கவனம். எனக்கு ஒரே ஒரு காரியத்தை ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஆர்வம் சொல்லி கொடுத்தது விசேஷமாக எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தது. நான் அதிகமாக அதை அப்படியே நான் விசுவாசிக்கிறேன். அது மற்றவர்களுக்கும் அது விசுவாசமாக பிரோஜனமாக நான் நம்புகிறேன். நல்லா கவனிக்க. ஊழியம் செய்வதற்கு பணமோ பொருளோ மனிதர்களோ இவர்கள் எல்லாம் ஒன்றும் தேவையில்லை. விசுவாசிக்கிறீங்களா? ஒன்றும் தேவையில்லை. ஒன்னே ஒண்ணு போதும். கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால் அவங்க பூமியில எதையும் ஆண்டவர் நம்மோடு கூட. எனக்கு இந்த ஊழியத்துல நானும் வந்து புறச்சாதியில பிறந்து ஆண்டவர் இல்லை என்று சொல்லி நாஸ்திகனாக வாழ்ந்து சபைகளுக்கு சென்று ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக அநேக பிரச்சனைகளை பண்ணி ரட்சிக்கப்பட்டு இன்றைக்கு நான் விசுவாசியாக மாத்திரமல்ல ஊழியக்காரனும் தேவன் மாற்றிருக்கிறார். என்னுடைய ஊழிய பாதையில கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்த மிகப்பெரிய ஒரு காரியம் தெரியுங்களா? ரொம்ப பிடிச்ச காரியம். ஆகிய கற்றுக் நீங்க வீட்டுல போய் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல பெந்தேகோஸ்து நாளே பரிசுத்த ஆவியானவர் பேதுரு எல்லார் மேலும் இறங்கினார். பேதுரு மேலே இறங்கினார். 4ஆம் அதிகாரம் வீட்டுல போய் வாசிங்க. 35-37 எல்லா கிரயத்தை கொண்டு வந்து பேதுருவின் பாதத்திலே வைத்தார். ஒண்ணு நிச்சயம், என் தலை மேல அபிஷேகம் இருந்தா சகலம் என் கால் கீழே கால் கீழே இருக்கிற தூக்கி தலை மேல வச்சுக்கிறதுனாலதான் ஊழியத்திலும் சரி வாழ்க்கையை சாதிக்க அது இருக்க வேண்டியது சரியா இருந்ததுன்னா நம்மளை கடைசி வரைக்கும் நடத்துகிற தேவன் நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கும் நான் இது சம்பந்தமான ஒரு சில காரியத்தை சொல்லும்படிதான் ஆவியில் ஏவப்பட்டு செய்தி கொடுக்க முடியாது வந்திருக்கிறேன். இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவார். எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். நீங்க ஒருவேளை உங்களுக்கு மனப்பாடமாக பைபிள் திறக்காமலே சொல்ல முடியும். இருந்தாலும் யாராவது ஒருவர் எனக்கா இந்த வசனத்தை வாசித்தால் நன்றாக இருக்கும். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தார். ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தார். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு அந்த வருஷத்திலேயே 100 மடங்கு பலனை கண்டார். அல்லேலூயா. அப்படி கண்களை மூடுவோம். பேசுகிற பரிசுத்த ஆவியானவரை நோக்கி எல்லாரும் ஜெபிக்கணும். உண்மையாகவே இன்றைக்கு என்னோடு கூட ஆவியானவர் பேச வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை இருந்தால் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். ஆவியானவர் இங்க சிறு பிள்ளையிலிருந்து முதியோர் வரைக்கும் யார் யாருக்கு என்னென்ன தேவையோ அவர்களோடு கூட பேச என் ஆவியாளர் ஆயத்தமாக இருக்கிறார். எல்லாம் ஜெபிக்கலாமா? மகா இரக்கமும் கிருபையும் பரிசுத்தமும் உள்ள எங்க நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்திலே இந்த அருமையான மாலை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். அத்தனை பேரும் ஒரு மனமாக உடைய மெல்லிய சத்தத்தையும் பரலோகத்தின் ஆலோசனையும் கேட்கும்படியாய் வந்திருக்கிறோம். ஆவியானவர் எங்களோடு கூட பேசுகிறார். இந்த சபைக்கும் வந்திருக்கிற பிள்ளைகளுக்கும் நீர் என்ன பேச வேண்டும் என்று சித்தம் உள்ளவராய் இருக்கிறீரோ அந்த சித்தத்தை ஆவியானவர் ஒரு வசனத்தை கொண்டு நிறைவேற்றும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள எங்க நல்ல பிதாவே. எல்லாரும் சொல்லுவோம் ஆமென். ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அதே வருஷத்துல 100 மடங்கு பலனை கண்டான். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். எந்த தேசத்திலே விதைத்தான்?
பஞ்ச காலத்திலே அந்த தேசத்திலே அவன் விதைத்தான். பஞ்ச காலத்துல வளருமா? நீங்க பைபிள் படிச்சு பாத்தீங்கன்னா ஆபிரகாம் யாக்கோபுலாம் ஆடு மேய்க்கிறவர்கள். ஈசாக்கு எப்ப விவசாயம் மாறினான்னு எனக்கு தெரியல, ஏன் மாறினா எனக்கு தெரியல. ஏதோ காலைச்சு கலப்பி தூக்கிட்டு போய் உழுதான், விதைச்சான். கர்த்தர் அதை ஆசீர்வதித்தார். அதே வருஷத்துல எத்தனை மடங்கு பலனை காட்டான்? 100 மடங்கு பலனை காட்டான். பஞ்ச காலத்துல பலனை காண முடியுமா? முடியும். பைபிள் போட்டு பொய்யாது, முடியும். காரணம் தெரியுங்களா? ஒரே ஒரு சூத்திரம் தான், ஒரே ஒரு சூத்திரம் தான் வந்திருக்கிற உங்க வாழ்க்கையிலும் சரி, இந்த திருச்சபையிலும் சரி. இந்த ஆண்டிலேயே 100 மடங்கு பலனை உங்கள் வாழ்க்கையிலும் சரி, ஊழியத்திலும் காண வேண்டும் என்று சொன்னால் ஒரே ஒரு சூத்திரம். 3ஆம் வசனத்தை வாசிங்க. இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னுடனே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அவ்வளவுதான், சிம்பிள். வேதத்துல இருக்கிற எல்லா வாக்கு தத்தங்களையும் நாம் அனுபவிக்கணும்னு சொன்னா ஒரே ஒரு காரியம், சிம்பிள். நான் உன்னோடு புரிந்து நான் உன்னை. அப்ப யாரு கூட யார் இருந்தால் ஆசீர்வாதம் தெரியுமா? என்னோடு கூட கர்த்தர் இருந்தால் நான் ஒவ்வொரு நாளும் 100 மடங்கு பலனை காண கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிற விசுவாசிக்கிறீங்க இல்லையா? ஆமாவா என்ன சொல்லுவாரா? காரணம் ஆண்டவர் வாக்கு தத்தத்தில் உண்மை உள்ளது. பொய் சொல்லுவதற்கு ஒரு மனிதனும் அல்ல, மனம் மாறுவதற்கு ஒரு மனு புத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ அவர் வசனத்தை நிறைவேற்றாமல் இருப்பார்கள் வேதம் சொல்லுவார். அவர் சொன்னபடி செய்வார். நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னா ஆசீர்வதிப்பார். இப்ப என்ன கேள்வினா, அவர் இருக்கிறார், ஆமா இல்லையா? அவர் வாக்குறது உண்மை உள்ளதானே? நாம இருக்கிறோமா? நாம இருந்தால் நம்மையும் தேவன் ஆசீர்வதிக்க வந்தார். அவர் இருப்பார். ஏன்னா வார்த்தையில உண்மை உள்ளவர். இப்ப நீங்க பெரிய தியாகம் பண்ணி இந்த மாநிலத்துல வந்திருக்கீங்க ஞாயிற்றுக்கிழமை. உண்மையில நான் உங்களுக்கு பாராட்டுறேன். இன்னைக்கு ஏதோ தலைவலி நினைக்கிறேன். ரொம்ப சாக்ரிஃபைஸ் பண்ணி வந்திருக்கிற பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா. ஏன்னா இந்திய தொலைக்காட்சியில திரைக்கு வந்து சில மாதங்களே ஆன சாயங்காலம் படத்தை பார்க்காம தியாகம் பண்ணிட்டு இங்க வந்திருக்கீங்க பாத்தீங்களா? உங்களை கர்த்தர் நிச்சயமா. இப்போ அவர் உங்களோட கூட இருப்பாருங்க. இப்ப நீங்க இங்க வரலைன்னா வீட்டுல உட்காந்து பாரதி கண்ணம்மா சீரியல் பார்க்கும்போது பக்கத்திலேயே சொல்றது பாப்பாரா? சொல்லுங்க. ஓடி போயிடுவாரா? யாரு தேவா எப்படிங்க வருவாரு? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடும் சொன்னது அவர் தான். இப்ப யாரு விலகிட்டா? அம்மா என்னையம்மா சேர்க்கிறேன் நான் சொல்லுங்கம்மா. இப்ப யார் விலகிட்டா? நீ பார்க்க மாட்டேன். நான் சொல்றேன், இருக்கு பாக்குறவங்க இங்க இருக்கிறேன். சில பேர் அப்படியே நான் பாக்குறது அப்படியே சொல்றாரு. சில பேர் இருக்கிறாங்க, நான் தமிழ் சரஸ்வதி ஒண்ணுதான் பார்ப்பேன். இது இருக்கு எல்லாம். சில பேர் அப்படியே இருக்கிறாங்க, உள்ள இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது கர்த்தர் கூட இருப்பாரா? நெவர். அப்ப ஆசீர்வாதம் 100 மடங்கு நான் சுதந்திரிக்க முடியுமா? நெவர். வேதத்திலே நம்ம எப்பவுமே ஆசீர்வாதமான வார்த்தை கொடுத்தா நல்லா அண்டர்லைன் பண்ணி நல்லா ஜெபம் பண்ணிக்கோங்க. ஆனா நான் என் பைபிள் எடுத்து பாத்தீங்கன்னா எதெல்லாம் எனக்கு எதிரா இருக்கோ அதான் நான் அண்டர்லைன் பண்ணி. ஒரு வசனத்தை வாசிங்க. 2 புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே, யூதா பென்யமீன் கோத்திரங்களில் சகல மனுஷரை கேளுங்கள். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால், நீங்கள் நானும் கர்த்தரோடு கூட இருந்தால் அவர் உங்களோடு கூட இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை நீங்கள் விட்டீர்களாகில் அவர் உங்களை விட்டு விடுவார். நம்ம எப்பவுமே கூட இருப்பார்ன்ற வசனத்தை வாசித்தே பழக்கப்பட்டோம். இங்க வேதம் என்ன சொல்லுது தெரியுங்களா? நீங்கள் விட்டுட்டால் அவர் உங்களை என்ன செய்வாரு? விட்டு விடுவார். செல்போன் ஆஃப் பண்ணீங்க, பிள்ளைங்க செயல்படுது. அடுத்து, நானும் நீங்களும் இருந்தால் அவர் இருப்பார். நாம் அவரை விட்டு விட்டால் அவர் என்ன செய்வாரா? விட்டு விடுவார். ஆகையினாலே நாம் அவரை விட்டு விடாமல் அவர் நம்மோடு கூட இருக்கத்தக்கதாக ஜீவிக்கும் போது
100 மடங்கு ஒவ்வொரு ஆண்டும் பலனை காண கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில 33 வருஷம் உயிரோடு இருந்தார். அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது அப்போஸ்தலர் 10:38 தேவன் நசனாகிய இயேசு கிறிஸ்துவை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்கும் சுற்றித்தான் வசனம் சொல்லுது. ஆமா இல்லையா? இயேசு கூடவே யார் இருந்தாங்களா? தேவன் அவரோடு கூட இருந்தபடினால்தான் அவர் நன்மை செய்கிறவராக வல்லமையான ஊழியத்தை செய்தார். இப்ப இயேசுவுக்கே தேவன் கூட இருக்க வேண்டும் என்ற கட்டாயம் இருக்கும் பொழுது எனக்கும் உங்களுக்கும் இருக்க வேண்டுமா வேணாமா? சொல்லுங்க பார்க்கலாம். இருந்தால்தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு வருஷமும் 100 மடங்கு பலனை காண கர்த்தர். ஒரே ஃபார்முலா, ஒரே சூத்திரம். கர்த்தர் யாரோட இருக்கணும்? இயேசுவோடு கூட ஏன் இருந்தார்? தேவன் ஏன் கூட இருந்தாரு? ஏன் இருந்தார்? வசனம் சொல்லுது யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். என்னை அனுப்பினவர் இயேசு சொல்லுகிறார், பரலோகத்தில் இருந்து இந்த பூமிக்கு என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். என்னுடனே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடி நான் என்னைக்கோ ஒரு நாள் செய்கிறபடினாலே அவர் என்னை தனியே இருக்க விடும். அப்படியே நீங்க அப்படி போறீங்க. எப்பொழுதும் எப்பொழுதும் நான் பிதாவுக்கு பிரியமானவை செய்கிறபடினால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. ஹல்லேலூயா. கிறிஸ்துமஸ்க்கு அல்ல, நியூ அல்ல, ஈஸ்டருக்கு அல்ல, எப்பொழுதும் நானும் நீங்களும் பிதாவுக்கு பிரியமான ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்தால் யார் நம்மோடு கூட இருக்கிறாங்களோ இல்லையோ கர்த்தர் நம்மோடு கூட சும்மா இருக்க மாட்டாரு. அந்தந்த நாளுக்கு 100 மடங்கு பலனை காணும்படி கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா. ஒரே சூத்திரம். என்ன சூத்திரம் சொல்லுங்க? மறுபடியும் சொல்லுங்க. கர்த்தர் நம்மோடு. இந்த ஸ்தலத்திலே இந்த வீட்டிலே கர்த்தர் இருக்கணும். செய்யற ஊழியத்திலே கர்த்தர் இருக்கணும். உங்க குடும்பத்துல யார் இருக்கணும்? கர்த்தர் இருக்கணும். உங்களோடு கூட யார் இருக்கணும்? அப்ப என்ன கிடைக்கும் தெரியுமா? வருஷத்துக்கு ஒரு வாட்டிக்கு இல்ல, மாசத்துக்கு ஒரு வாட்டிக்கு இல்ல, அன்றன்றைக்கு 100% பலனை காண கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். இந்த ஊழியத்திலும் கர்த்தர் கூட இருந்தால் இந்த வருஷம் முடியறதுக்குள்ள இந்த இடம் 100 மடங்கு பலனை காண கர்த்தர். அவர் போக மாட்டார், ஆனா நாம போகாமல் அவரோடு கூட எப்பொழுதும் அவருக்கு பிரியமானவைகளையே செய்தால் நீங்க போன் சொன்னா கூட போக மாட்டாரு, கூடவே இருந்து 100 மடங்கு ஆசை. அல்லேலூயா. இன்னைக்கு வேதத்துல மிக முக்கியமாக அநேகரோட கர்த்தர் தான் வசனம் இருக்கு. 3 மனிதரோடு கூட இருக்கிற முக்கியமான காரியத்தை நான் சுருக்கமாக சொல்லி முடிக்க விரும்புகிறேன். வாசிக்க கேட்போம். 1 நாளாகமத்தின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்க. 1 Chronicles chapter 9 verses 20. எலியேசரின் குமாரனாகிய பினகாசுடன் கர்த்தர் இருந்தார். போதும். யார் கூட யார் இருக்கிறா? பினகாசோடு கூட கர்த்தர் இருக்கிறார். இருந்ததினால என்ன ஆசீர்வாதம் முதல்ல சொல்றேன், சொல்லிட்டு ஏன் இருந்தார் என்பதை சொல்லுகிறேன். நானும் நீங்களும் அப்படி ஜீவித்தால் ஆண்டவர் என்னோடு கூட உங்களோடு கூட நிச்சயமாக இருப்பார். என்ன ஆசீர்வாதம் தெரியுமா? பியூட்டிஃபுல் blessing. வாசிக்கலாம். என்னாகமத்தின் புத்தகம் 25ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. ஆமா. அவன் தன் தேவனுக்காக பக்தி வைராக்கியம் பினகாஸ் தன் தேவனாகிய கர்த்தருக்காக பக்தி வைராக்கியம் காண்பித்த நிமித்தமாக இஸ்ரவேல் புத்திரருக்காக பாவ நிவர்த்தி செய்தபடினாலும் அவனுக்கும் நல்ல கவனிகள் பினகாசுக்கும் அவனுக்கு
பின்பு அவன் சந்ததிக்கு அவனுக்கு பின்பு அவன் சந்ததிக்கும் நித்திய ஆசாரிய பட்டத்திற்குரிய நித்திய ஆசாரிய பட்டத்துக்குரிய உடன்படிக்கை உண்டாயிருக்கும் என்று உடன்படிக்கை உண்டாயிருக்கு என்று சொல்லு. என்ன ஆசீர்வாதம் பாருங்களேன், என்ன ஆசீர்வாதம். பிணக்காசே, உனக்கு மாத்திரமல்ல, உனக்கு பின்பதாக உன் பிள்ளைகளுக்கு மாத்திரமல்ல, யாருக்கு இல்லாமா, உன் சந்ததிக்கே நித்திய ஆசாரிய ஊழியத்துக்கு ஒரு பட்டத்தை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். What a wonderful blessing. நீ மாத்திரம் ஊழியக்காரன் இல்ல பிணக்காஸ், உனக்கு பிறக்கிற பிள்ளை, அவனுக்கு பிறக்கிற பிள்ளை, அவனுக்கு பிறக்கிற பிள்ளை, உன் சந்ததியே யாருக்கு ஊழியம் செய்வார்கள், அவருக்கு ஆசாரிய ஊழியம் செய்யத்தக்கதாக உன்னதமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் யாருக்கு கொடுத்தார் தெரியுமா? பிணக்காஸ். ஒரு முறை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், பில்லி கிரஹாம் தெரியுமா? கேள்விப்பட்ட. அமெரிக்க ஐக்கிய தேசத்திலே மிகப்பெரிய ஊழியக்காரர். அவர் கூட்டத்துல ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் மனம் திரும்பி அப்படியே அழுது ஒப்பு குத்து, சிகரெட்டு குடிக்கலாம், அப்படியே கிரவுண்ட்ல போட்டு ஒப்பு குத்து வருவாங்க ஆர்டர். அமெரிக்க ஐக்கிய தேசத்துல எப்ப யார் பிரசிடென்ட் வந்தாலும் ஜெபம் பண்ணி உட்கார வைக்கிறது யார் தெரியுமா? பில்லி கிரஹாம் தான். ஒரு முறை ஒரு பிரசிடென்ட்டை அவர் ஜெபம் பண்ணி அவர் சீட்ல உட்கார வைக்கிறாரு. அவர் சுற்றி இருந்த பெரிய பெரிய பணக்காரர்கள், அந்த ஜனாதிபதியாய் வருவதற்கு உதவி செய்த பணக்காரர்கள், ஸ்பான்சர் பண்ண பணக்காரர்கள் எல்லாம் நிக்கிறாங்க. சொன்னாங்களா, பில்லி, எப்ப பாரு நீ மற்றவங்களுக்கு ஜெபம் பண்ணி உட்கார வைக்கிற, அடுத்த எலெக்ஷன்ல நீ நில்லு, ஃபுல் செலவு நாங்க பாத்துக்கிறோம், கேம்பெயின் ஃபுல்லா நாங்க பாத்துக்கிறோம், நிச்சயமா ஜெயிப்ப, அடுத்த எலெக்ஷன்ல ஜெயிச்சு நீ யாரா உட்காருவ தெரியுமா? பிரசிடண்டா உட்காருவேன்னு சொன்னாங்க. நம்ம ஊர்ல சொல்லியிருந்தானா நம்ம ஊருக்கார அலேலியா சோத்திரம் நின்னுப்பான். ஆனா பில்லி கிரஹாம் சொன்ன, பில்லி கிரஹாம் சொன்னாரா, நீங்க அத்தனை பேர் சேர்ந்து நான் இருக்கிற நிலையை விட்டு கீழே இறங்கி வர வைக்க பாக்குறேன்னு கேட்டார். என்ன அர்த்தம் தெரியுமா? அமெரிக்க ஐக்கிய தேசத்தின் அதிபதியை விட நான் செய்யற ஊழியம் உயர்ந்தது இல்ல, கீழே இறக்காதீங்கன்னு சொன்னார். இதுதான் ஊழியம். இப்போ சந்ததி 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 யாருக்கு ஊழியம் செய்வார்களாம்? ஆண்டவருக்கு ஆசாரிய ஊழியம் செய்யத்தக்கதான ஆசீர்வாதத்தை பிணக்காசுக்கு கர்த்தர் கொடுத்தார். ஏன் தெரியுமா? கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். ஏன் இருந்தார்? இங்கதான் சத்தியம். எல்லாருக்கும் தெரியும். நான் சொன்ன உடனே உங்களுக்கு மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எது தெரிஞ்ச இந்த வசனம் ஆசீர்வாதம். உங்களுக்கு எல்லாம் தெரியும், பாலாக் ராஜா கூலி கொடுத்து ஒரு ஊழியக்காரனை வாங்கினார். ஊழியக்காரன் பேர் என்ன? நீங்களே சொல்ல மாட்டீங்களா? இல்லையா? அந்த கூலிக்கு பேர் என்ன தெரியுமா? அநீதத்தின் கூலி. என்ன செய்ய சொன்னா, நீ வந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களை சபி, வேற ஒண்ணு சொல்ல, சபிக்க சொன்ன. ஏன் தெரியுமா? நீ சபித்தால் கர்த்தர் சபிப்பார், நீ ஆசீர்வதித்தால் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். யாருக்கு தெரியுது தெரியுமா? புரதேசத்து ராஜாவாகிய பாலாக்குக்கு தெரியுது. இந்த பையனை பேக்ல போடுங்க, இல்ல நீங்களும் போயிடுங்க, அப்படியே பேக்ல போயிடுங்க. நைஸ். எந்த நேரத்தை என்ன சபிக்குன்னு தெரியல, நைஸ் போயிடுங்க. பாலாக் ராஜா சொல்றான், நீ வந்து சபி என்று சொல்றான். இவனு கை நீட்டினா வாங்கிட்டான், சொல்லுங்க, காசு வாங்கிட்டான், கூலி வாங்கிட்டான். மலைக்கு மேல போறான், காலையில பலி செலுத்துறான், சபிக்கிறான். வாய் திறந்தா வாயிலிருந்து என்னதான் வருது? ஆசீர்வாதம் தான் வருது. சபிக்க முடியல. ராஜாக்கு கோபம் வந்துருக்கு. பிலேயாமுக்கும் கொஞ்சம் மன வருத்தம் தான். என்ன வருத்தம்? கை நீட்டி நீங்க கூட அடுத்த எலெக்ஷனுக்கு வரப்போது மார்ச் மாசம் ஏப்ரல்ல வீட்டுக்கு ஏடிஎம்க்கு 2000 கொடுப்பான், பிஜேபி 2000 கொடுப்பான், டிஎம்க்கு 2000 கொடுப்பான். வாங்கி என்ன செய்வீங்க? யார் போட்டு கொடுப்பீங்க? சொல்லுங்க. ஓட்டு போற வயசு இல்லை உங்களுக்கு. வாங்கி என்ன பண்ணுவீங்க? யார் போட்டு போடுவீங்க? சொல்லுங்கம்மா. ஐயா, நீ உண்மையா கேட்டாமல்லாம் வாங்குறோம். உண்மை சொன்னீங்க. அதெல்லாம் வாங்க சொல்லிட்டு யாருக்கு வாங்க கூட. கர்த்தருடைய பிள்ளை என்ன செய்யக்கூடாது? வாங்க கூட. இவ்வளவு வாங்கிட்டு யாருக்கு போடலாம்? வீட்டுல 5 ஓட்டுங்க, 5 25,000 வந்து ஒரு ஏசி மாட்டுருவாங்க.
நான் வாங்குறது பிஜேபி வாங்கிப்பேன், ஓட்டு டிஎம்கே போடுவேன், இது துரோகம் தெரியுமா? ஆனா பீலையா தீர்க்கதரிசி நியாயஸ்தன் கைவிட்டி வாங்கிட்டான், சபிக்க முடியல. ஆனால் ஒரு காரியத்தை சொல்லி கொடுத்தான். என்ன காரியம் தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்கள் இதை செய்தால் கர்த்தர் நிச்சயமா என்ன செய்வாரு? சபித்து விடுவார். நான் சொல்ற சம்பவங்கள்லாம் நான் கற்பனை அல்ல, நான் அது வசனத்தின் ஆதரத்தை சொல்றேன். வசனத்தை கடைசியா படிக்கிறேன். பாலாக் ராஜாவே, நானும் நீ எத்தனை கொடுமுடிக்கு மேல போய் எத்தனை காளைகளை பலி செலுத்தினாலும் இந்த ஜனங்களை என்னால் என்ன செய்ய முடியாது, உணர செய்வது சபிக்க முடியாது. நான் ஒரு காரியத்தை சொல்றேன், அதன்படி செய்யி, கர்த்தர் நிச்சயமாய் சபித்து விடுவார். உம்முடைய மீதியான ஸ்திரீகள் மிகவும் அழகா இருப்பார்கள். நீ என்ன செய்யி, அப்படியே யூத வாலிபருக்கு முன்பதாக அப்படியே ஒரு கேட் வாக், அப்படியே டைட்டா லெகின்ஸும் டைட்டா ஜீன்ஸும் போட்டுக்கிட்டு, அப்படியே டைட்டா பனியனை போட்டுக்கிட்டு, காதுல ஒரு ஹெட்போன் வச்சு செல்ல பேசிட்டு அப்படியே நடக்க விடு. நடந்து முடிஞ்ச உடனே என்ன செஞ்சிருவாங்க? யூத வாலிபர்கள் விழுந்துடுவார்கள். அவர்களோடு கூட இவங்களை விபச்சாரம் பண்ணவை. உங்க தெய்வத்துக்கு நீ என்னெல்லாம் வச்சு படைக்கிறையோ அதை யூதர்கள் சாப்பிட வச்சு முடிஞ்சு போச்சு. ஜனங்களை கத்தரை செஞ்சிருவாரு, சபிச்சிருவார். சொன்னபடியே செய்தான். யூத வாலிபர்கள் மீதியான ஸ்திரீகளோடு கூட பாவம் செய்கிறார்கள். தேசத்துல கொள்ளை, 23,000 24,000 பேர் செத்து கிடக்குறாங்க. எப்படிதான் இந்த மனுஷனுக்கு அந்த நேரத்திலும் அப்படி ஒரு புத்தி வந்து தெரியல. கஸ்பி என்கிற ஒரு மனிதன் ஒரு மீதியான ஸ்திரீ சிம்ரி என்ற பெண்ணை கூட்டிக் கொண்டு தன்னுடைய பாளையத்துக்குள் விபச்சாரம் பண்ணும்படியா போகிறான். அந்த ஸ்தலத்திலே மோசே, மூத்த மனிதன் மோசே நிற்கிறான். எலியேசர் நிற்கிறான், ஆரோ நிற்கிறான், ஆருடைய மகன் எலியேசர் நிற்கிறான், எலியேசருடைய குமாரனாகிய பினகாசு நிற்கிறான். சமஸ்த சபை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கு. இந்த வாலிபனாகிய பினகாஸ் மாத்திரம் தன் கையில ஒரு ஈட்டி எடுத்துக்கிட்டு நேர அவன் கூடத்துல போய் 2 பேரும் ஒன்றாய் பாவம் செய்து கொண்டிருக்கும் 2 பேரும் சேர்த்து வச்சு ஒரே குத்துனா தேவ கோபம் நீங்கினது, வாதை நின்றது. ஏன் தெரியுமா? பினகாஸ் ஒருவன் தான் கர்த்தருக்காக, பரிசுத்தத்துக்காக வைராக்கியமா எழுந்தார். பரிசுத்தத்துக்காய் நீ வைராக்கியமா எழுந்தீங்கன்னா உங்க கூட யார் இருக்கிறாங்களோ இல்லையோ, என் சேனின் தேவனை கர்த்தர் ஏன்னா அவர் மகா பரிசுத்தம் உள்ள தேவன், மகா பரிசுத்தம் உள்ள தேவன். ஆரம்பத்துல பாட்டு பண்ணாமல தம்பி, கர்த்தாவே உனக்கு ஒப்பானவர் என்ன ஒப்பு. எங்க அப்பா கோயில காலட்சம் பண்ணக்கூடியவர். அடிக்கடி சொல்லுவார் காலட்சத்துல 3333 கோடி தேவர்கள் உண்டு. ஆனா பரிசுத்தம் என்று சொல்வதற்கு அது ஒன்று கூட கிடையாது. ஆனா பரிசுத்தம் என்கிற வார்த்தைக்கு பாத்திரமான ஒரே தேவன் சொல்றான். யாத்திரா 15 மோசே பாடுகிறான், கர்த்தாவே உமக்கு ஒப்பானவன் யார்? பரிசுத்தத்திலே நீ எப்படிப்பட்டவர்? மகத்துவம் உள்ளவர். யாத்திரா 15:11 வாசிக்கிறோம். மகத்துவம் உள்ளவர், பரிசுத்த மகத்துவம் உள்ளவர். அவரை ஆராதிக்கிற பிள்ளைகளாகிய நாம் அவர் இருக்கிறது போல நாமும் பரிசுத்தமாய் நம்மை காத்துக் கொண்டால் ஒண்ணு நிச்சயம், கர்த்தர் என்னோடு நிச்சயமா என்னை விட்டு போக மாட்டார். நம்முடைய ஜீவியத்தை அதிகமாக எப்படி காத்துக்கொள்ள வேண்டும்? பரிசுத்தத்திலே காத்துக்கொள்ள. பரிசுத்தம் என்பது ஒரே நாள்ல ஒரே நைட்ல நடக்கிற மேஜிக் அல்ல. பவுல் சொல்லுவோம் பாத்தீங்களா, புறம்பான மனுஷன் அழிந்து, அடுத்த மாதிரி சொல்லுங்க, புறம்பான மனுஷன் அழிந்து உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறான். பாட்டு பாருங்க, அது சீக்கிரத்தில் நீங்க ஞாபகம் இருக்கா? புறம்பான மனுஷன் அழிந்து உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் எப்படி டே பை டே அப்படியே புதுசா பரிசுத்தத்துல வளர 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 கர்த்தர் என்னோடு உன்னோடு கூட இருக்கு. ஒவ்வொரு நாளும் 100 மடங்கு பலனைக்கான கர்த்தர் டெய்லி கொஞ்சம் கொஞ்சமா. நம்ம என்னைக்கு ரட்சிக்கப்பட்டோம் தெரியும், எனக்கு என் காரியம் தெரியும், உங்களுக்கு தான் தெரியும். அந்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம மில்லிமீட்டர் பரிசுத்துல வளர்ந்துருந்தா இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எங்கேயோ போயிருக்கும். ஆனா என்ன இல்லை தெரியுமா? பரிசுத்தை தொலைத்து விடுகிறோம். பரிசுத்தம் என்பது வெளியில இல்லைங்க, நல்லா புரிஞ்சுங்க.
வெளியில ஒயிட், நான் எப்போ கூட சரி ஒயிட் வேஸ்ட் ஒயிட் ஜிப்பா போட்டு வெளியில வேஷம் போடலாம். ஆனா அதை கண்டு ஏமாறுகிறவர் தேவன் அல்ல. பரிசுத்த எங்க பாக்குறாரு? உள்ளான மனுஷன் பரிசுத்தமா இருந்தா கர்த்தர் அவரோடு. இன்னர் மேன் மிக முக்கியமானது உள்ளான மனுஷன். உள்ளான மனுஷன். தயவு செய்து சபையை ஒரு வாழ்க்கையில உங்க சரீரம் பாவத்தினால் இருள் அடையாமல் வெளிச்சமாக இருக்கும் என்று சொன்னார். நிச்சயமா சொல்கிறேன், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த கண், இந்த சரீரத்தை இருளாக்குறது எது? பாவம் தான். அந்த பாவம் எதனால் நமக்குள்ள வருது? சொன்னாரு பார்த்தீங்களா? இயேசு சொன்னாரு மலைப்பிரசங்கத்துல, கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உங்களுடைய கண் சரியா இருந்தால் சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும். கண் கெட்டதா இருந்தால், இப்ப வெளிச்சமா இருக்கிறது இருளா இருக்கிறது யாருக்கு தெரியும்? நமக்கு இல்லம்மா, எனக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். இந்த கண் எதை பார்க்குதோ அது ஒரு சரீரத்தை மாற்றும். இந்த கண்ணு, இந்த பார்வை உள்ள இருக்கு பாத்தீங்கன்னா பர்பிள், அதோட வெயிட் எவ்வளவா? 6 கிராம் தான். எவ்வளவு வெயிட்டா? 6 கிராம். நம்ம காதுல போட்டு கம்மல் கூட 8 கிராம் 10 கிராம் போட்டுருக்கோம், அதுவே ஜாஸ்தி. இந்த 6 கிராம் உள்ள கண்ணு, அந்த சைட்டு, நான் எத்தனை கிலோ வெயிட், நீங்க எத்தனை கிலோ இருப்பீங்க மொத்தத்துல? 50 60 80 100 எல்லாம், அத்தனை கிலோவையும் பாழாக்கி இருளாக்கி விடுகிறது. எது? அதான் ஆண்டவர் சொன்ன, கண்ணானது சரீரத்தின் விளக்கா இருக்கிறது. ஒரு கண் தெளிவா இருந்தால் சரீரம் முழுவதும் எப்படி இருக்கும்? கண் கெட்டதா இருந்தால் சரீரம் முழுவதும் எப்படி இருக்கும்? வெளிச்சமா இருக்கா இருளா இருக்குது உங்களுக்கு தெரியும். பொழுதுக்கு காலையில இருந்து நைட்டு வரைக்கும் என்னத்தை பாக்குறோம்? அந்த கண்ணு தான் பாக்குறோம். நான் சத்தமா சொல்லுங்க, சரீரம் இருளா இருக்குமா வெளிச்சமா இருக்குமா? சொல்லுங்க. இல்லதான் இருக்கு. அப்ப கர்த்தர் என்னோட கூட இருக்க முடியுமா? தயவு செய்து உங்கள் சரீரத்தை இருள் ஆகாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்க. பைபிள் படிச்சியா? நேரமே. ஜெபம் பண்ணியா? பேச மாட்டீங்களே, நேரமே. செல்லு பாத்தியா? அதான பொழப்பு. காலை தலைகாலிக்குள்ள கையை விட்டு எடுத்தா நைட்டு தலைகாலிக்கு படுக்கிற வரைக்கும் அதான் பார்க்கணும். நீ தலைகாணி அடைய மாதிரி என்ன தெரியுமா? செல்லு தான் தலைகாணி. எப்படி சரீரம் வெளிச்சமாக இருக்கும், எப்படி கர்த்தர் கூட இருப்பார் சொல்லுங்க பார்க்கணும். தயவு செய்து கர்த்தர் உங்களோடு கூட இருந்து ஒரு 100% அந்தந்த விஷயத்துல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னு சொன்னார். சரீரமாகிய இதை எப்படி காத்துக்கொள்ள வேண்டும்? பரிசுத்தமாய் நிச்சயமாக அவரோடு கர்த்தர். இரண்டாவது ஒரு வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமத்தின் புத்தகம் 39ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் கடைசி வசனத்தை வாசிங்கள். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவர் காரிய சித்தியுள்ளவனானார். அடுத்த வசனம். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனோட இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான். கடைசி வசனம். கர்த்தர் அவனோட இருந்தபடினால் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடினால். 3 வசனம் வாசித்தோம். ரிப்பீட்டட்லி ஒரு வார்த்தை வருது, கவனிச்சீங்களா? கர்த்தர் யோசேப்போடு. முதல் 2 வசனம் அவன் போத்திபாரின் வீட்டில் அரண்மனையில இருந்தபொழுது கர்த்தர் அவனோடு கூட. கடைசி வசனம் அவன் சிறைச்சாலைக்குள் இருக்கும் பொழுதும் கூட யாருக்கு தெரியுமா? கர்த்தர் அவனோடு. அவன் எதை செய்தோலோ கர்த்தர் அதை என்ன செய்தாரா? காரிய சித்தி உள்ள மனிதனாய் அவன் மாற்றினார். எல்லாத்துக்கும் என்ன காரணம்? சிறைச்சாலை அதிகாரி மட்டும் ஒரு கேள்வி கேட்க மாட்டான். அதிகாரி தான் எல்லாம் கேட்க, இவன் கேட்க. ஏன் தெரியுமா? அவன் கூட கர்த்தர் இருக்கார். அவன் எதை செஞ்சாலும் கரெக்டா செய்யும். கரெக்டா செய்யும். கர்த்தர் யார் கூட இருக்கிறா தெரியுமா? யோசேப்போடு இருந்ததுனால என்ன ஆசீர்வாதம் சொல்லிட்டு ஏன் இருந்தான்னு அப்படி சொல்றேன். வாசிங்க 41ஆம் அதிகாரம். அதே ஆதியாகமம் 41ஆம் வசனத்தில் 42ஆம் வசனத்தில் வாசிங்கள். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி எகிப்து தேசத்தின் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாய் ஆக்கினேன் என்று சொல்லி
பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி ம், அதை யோசேப்பின் கையிலே போட்டு ம், மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி ம். பொன் சரப்பணியை அவன் முகத்திலே தரித்து ம். அவன் கழுத்திலே ம். தரித்து தன்னுடைய இரண்டாம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி ஏற்றி தென்னனிடத்து பணியுங்கள் ம். என்று அவனுக்கு முன்பாக கூறிவிட்டு அந்த தேசத்துக்கு எகிப்து தேசத்துக்கு யோசேப்பு ஒரு அடிமையாய் வந்தார். எத்தனை வெள்ளிக்காசு விற்கப்பட்டான்? சொல்லு, தைரியமா சொல்லு. 20 வெள்ளிக்காசு விற்கப்பட்டு அடிமையாய் வந்தவன். இன்னைக்கு அந்த தேசத்துல அவன் யார் தெரியுமா? அவன் தொடர்ந்து வாசி பாருங்கள். நான் பேருக்கு தான் நான் ராஜா, ஆனா எகிப்துக்கு யார் ராஜா இப்ப தெரியுமா? எங்க இருந்து எங்க வந்தான் பாத்தீங்களா? அடிமையாய் விற்கப்பட்டு வந்தவன் வேற தேசம். இந்த தேசத்திலே நம்ம படிச்சு கிடிச்சு ஆளாகி பெரிய ஆளாகி நம்ம ஒரு போஸ்டுக்கு வர்றது பெரிய விஷயம் இல்லை. இப்ப நீங்க பாகிஸ்தான்ல ஒரு எம்பி ஆக முடியுமா, எம்எல்ஏ ஆக முடியுமா, ஒரு தலைவர் ஆக முடியுமா? ஊர் விட்டு ஊருக்கு போய். ஆனால் இவர் ஆனா எப்படி ஆனது தெரியுமா? ஒரே ஒரு காரியம், கர்த்தர் சொல்றான். அவனுக்கு வேண்டிய எல்லாம் சரப்பணியை போட்டான், அதிகாரம் மோத்திர போட்டான், ரதத்துல ஏத்துனா போ. எல்லாரும் என்ன செய்ய வேண்டுமா? எல்லாம் எப்படி தெரியல அர்த்தம், சாஷ்டாங்கமா விழுந்து பணி. யார் பணிஞ்சா? ஊர் மக்கள் எல்லாம் பணிஞ்சாங்க. அது யார் விசேஷமா பணிஞ்சா? ராஜா இல்ல. இவனை சிறைச்சாலைக்குள்ள கொண்டு கூட காரணம் தெரியுமா? போத்திபார் மனைவி. அவ கூட விழுந்திருப்பா, அவ கூட விழுந்தாள். கர்த்தர் உன்னோடு கூட இருந்தார். சத்துருக்களை ஒரு பாதங்களை கொண்டு உன்னுடைய வழி கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் சத்துருக்களும் அவனோடு கூட சமாதானமாய் போகும்படி கர்த்தர் செய்யும். சபையே, என் அன்பு சகோதரி சகோதரி, இந்த சூத்திரத்தை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. என்னோட யாரு இருக்கும் தெரியுமா? ஏன் யோசிக்கப்படுங்க? நான் லிஸ்ட் பெருசா சொல்லலாம், ஆனா ஒரே ஒரு காட்சி, மிக முக்கியமான காட்சி சொல்லுங்க. கர்த்தர் நம்மோடு கூட இருப்பது. அதே 41ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்தை வாசிங்க. யோசேப்பு என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி செய்த என்று மூத்தவனுக்கு மனாசே என்று பெயர் வைத்தார். வாசிக்கும் போது நமக்கு ரொம்ப சாதாரண ஈஸியா இருக்கு. இட் இஸ் இம்பாசிபிள். தன் தகப்பன் வீட்டிலே அவனுடைய சகோதரர்கள் செய்த காரியத்தை மறக்க முடியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். மறக்க முடியுமா? யார் மறந்தா தெரியுமா? மறக்க முடியுமாங்க? கல்யாணமான சகோதரிலாம் அவங்க உட்காந்துருக்கீங்க. கல்யாணம் ஆகி ஒரு 10 வருஷம் 5 வருஷம் ஆனவங்க இருக்கிறாங்க, 5 வருஷம் ஆனவங்க இருக்கிறாங்க. கல்யாணமான புதுசுல உங்க மாமியார் என்ன சொல்லி திட்டினாங்க இப்ப கேளுங்களேன். அப்படியே சொல்லுங்க. மூஞ்சி எக்ஸ்பிரஷன், அந்த வார்த்தை, ஸ்டைலு எல்லாம் அப்படியே வரும். என்ன செய்ய முடியல? கர்த்தர் கூட இருப்பாரோ? கனவுதான் காணும். யோசேப்பு எல்லாம் கொஞ்சம் யோசிங்க. வீட்டுக்கு வந்து சொபஸ்டிகேட் செல்ல பிள்ளை. இவங்க அப்பா இவனுக்கு பலவர்ண அங்கேயே போட்டு ஷோவா வச்சிருக்காரு. ஒரு நாள் கூப்பிடுறாரு, டேய் அண்ணன்மாரெல்லாம் ஆடு மேய்க்க போயிருக்காங்க, சீக்கிரம் போயிருக்காங்க, இந்தா வத்த பயிறு, திராட்சை, பால் கட்டி எல்லாம் கொண்டு போய் யாருக்கு கொடு? அண்ணாக்கு கொடுத்துட்டு நலம் விசாரிச்சுட்டு வான்னு சொன்னார். இவன் போனா, சீக்கிரமுக்கு போனா, அங்க யாரும் இல்ல, அண்ணன் மாதிரி யாருமே. நானா இருந்தா, நீங்க கூட நல்ல பிள்ளைங்க, நானா இருந்தா ஒரு மரத்துக்கீழ உட்காந்து கொண்டு போனது எல்லாம் சாப்பிட்டியா போட்டு வெறும் பைய கொண்டது. அப்பா நான் போனப்பா, இல்லப்பா அந்த பைய வச்சு. ஆனா யோசி அப்படி செய்யல. அங்க இருக்கிற விசாரிச்சு அங்கிருந்து வேற ஊருக்கு போயிருக்கிறாங்க. அந்த ஊருக்கு போய் போறான், தூரத்திலே பார்த்துட்டான் அவன் அண்ணங்காரன். டேய் சொப்பனக்காரன் வரண்டா, அவன் என்ன செஞ்சலாம்? இந்த குழியில போட்டுலாம், சொப்பனை எப்படி நிறைவேறது பார்க்கலாம்னு சொல்லி இவன் வந்த உடனே கையில் இந்த பயிர்ந்த பொருள் எல்லாம் வாங்கிட்டு தூக்கி குழியில போட்டார். நீங்க மறந்துடுவீங்களா? சொல்லுங்க, யார் மறந்தா? குழியில போட்டு எல்லாம் அங்க உட்கார்ந்து சாப்பிடுறாங்க. கொண்டு வந்த பொருளை யார் சாப்பிடுறான்? அண்ணங்கார சாப்பிடுறாங்க, சாப்பிடுறான். உளுந்தவன் சும்மா இருந்துப்பானா? உங்க குழியில போட்டு சும்மா இருப்பீங்களா? நீங்க உங்க செல்போன் வச்சு ட்ரெயின் தள்ளி பேசி பார்த்துருக்கீங்களா? என்ன பண்ணிருப்பீங்க? உள்ள போட்டா ஐயோ கத்திருப்போம். சொன்னா ஐயோ
அண்ணா ரூபண்ணா, ஐயோ பயமா இருக்கு, நான் இருட்டா இருக்கு, தண்ணியில நான் தூக்கு, நான் பயமா கதறி இருப்பான். ஒரு பையன் செவி சாய்க்கலைங்க. மறக்க முடியுமா? மறக்க முடியுமா? ஏதோ தேவ கிருபை தூக்கிட்டாங்க. 20 வெள்ளி காசுக்கு இஸ்மேல் விட்டாங்க. அடிமை எப்படி திரும்ப கொண்டு போவாங்க அந்த நாட்டுல? கையை பின்னால கட்டிட்டு கால செருப்பு கூட இல்லாமல் அவளை அப்படியே நடத்தி கொண்டு போவாங்க. இஸ்மேல் ஒட்டகத்துல போவாங்க. எல்லா அடிமை எப்படி வரணும்? நடந்து வரணும். 30 நாள் பிரயாணம். கால செருப்பு இல்லாமல் வனாந்தரத்துல நடந்தா கால் எப்படி சுத்து இருக்கும்? கால் எவ்வளவு வேதனைப்பட்டு இருக்கும்? யார் காரணம்? எல்லாத்துக்கும் யார் காரணம்? யார் காரணம்? மறக்க முடியுமா? நம்ம மறந்துடுவோமா? ஆனா யோசேப்பு எல்லாத்தையும் மறந்தான் என்று சொன்ன புரிஞ்சுங்களா? மன்னித்தான். அதனால கவனிங்க, யாக்கோபு உயிரோடு கூட இருக்கிற வரைக்கும் அண்ணங்காரன் ஒண்ணு பேச, அப்பா இருக்க, அப்பா மூஞ்ச பார்த்து நமக்கு என்ன கிடைக்குது? சோறு கிடைக்குது. யாக்கோபு மரித்த உடனே அண்ணங்காரனுக்கெல்லாம் ஒரே டவுட், இனிமேல் நமக்கு ஏதாவது கிடைக்குமா? இவன் அடிப்பானா, துரத்துவானா, என்ன செய்வான்னு சொல்லி பயந்து பேசுறாரு. அப்ப சொல்லுகிறான் யோசேப்பு சொல்லுகிறான் 50ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல, நீங்களோ எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், நடந்து வருகிறபடி வெகு ஜனங்களை உயிரோட காக்கும்படிக்கு முடிய பண்ணினார் என்று சொல்லி அடுத்த வசனம், ஆதலால் பயப்படாதிருங்கள். நல்ல கவனிங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று சொல்லி ஆறுதல் சொல்லி பட்சமாய் பேசுறாங்க. என்ன வசனம், என்ன வசனம், என்ன வசனம்? அண்ணா பயப்படாதீங்க, நான் உங்களை மாத்திரம் இல்ல, உங்க பிள்ளைகளுக்கும் நான் பார்க்கிறேன். பட்சமாய் பேச, ஆறுதல் சொல்லி பேசுறாங்க. ஏன் தெரியுமா? எல்லாவற்றையும் அவனை செஞ்சா தெரியுமா? மன்னித்தான். நாமும் சரி, நமக்கு விரோதமாய் செய்த யார் குற்றம் செய்தாலும் மன்னிச்சுட்டு மறந்துட்டா அந்த மன்னிப்பு பெற்ற நபர் கூட தூரம் போயிடலாம். ஆனா கர்த்தரோடு போகும். ஏன்னா அது தேவனுடைய இருதயம். உங்க இருதயம் ஒன்று போல ஆகும்போது கூட யாரு பாத்தீங்கன்னா நிச்சயமா இருக்கும். ஒரு முறை பேதுரு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடம் ஒரு கேள்வி கேட்டான். பியூட்டிஃபுல் क्वेश्चन, $1 billion क्वेश्चन. மத்திய எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 21-22 வாசிங்க. Matthew chapter 18 verses 20. அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து, ஆண்டவராகிய இயேசு இடத்திலே பேதுரு வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் என் சகோதரி எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ என்று கேட்டார். அதற்கு இயேசு 7 தரம் மாத்திரமல்ல 70 தரம் மன்னிக்க வேண்டும். அப்ப எத்தனை தடவை? 7-70 எத்தனை தடவை? 400. அப்ப 491வது வாட்டி தப்பு செஞ்ச மன்னிக்கணுங்களா? அப்ப சண்டை போட்டு அடிச்சுடுவா? சொல்லுங்க. அப்படி இல்ல. சரி, பேதுரு படிச்சோம்னா ஃபிஷர்மேன், ஆண்டவரே என்ன 7 என்ன 7 நம்ம கணக்கெல்லாம் தெரியும், நீயே ஓப்பனா பேசுது, என்ன எத்தனை சொல்லிட்டு நீ ஓப்பன் கேட்டுக்கலாம்ல, டோட்டல் சொல்லிட்டு அழகா டோட்டல் சொல்லிட்டு நான் மேட்ச் முடிச்சிடலாம். அதையும் கேட்கல, இது புரிஞ்ச மாதிரி ஒரு பாட்டு போயிட்டேன். 7 என்று சொன்னால் பர்ஃபெக்ஷன், பரிபூர்ணம். உங்களுக்கு விரோதமாய் ஒருத்தர் தப்பு செஞ்சுட்டாங்க, ஏதோ பண்ணிட்டாங்கன்னா மனப்பூர்வமாய் நம்ம என்ன செய்ய வேண்டும்? மன்னிக்கணும். சில பேர் போனா போது ஒழிஞ்சு போ, என்ன செஞ்சிடற, மன்னிச்சு விட்டுற. இதை விட சில பெரிய ஆட்கள் நாட்கள் உண்டு. நான் மன்னிச்சாலும் அந்த ஆண்டவன் மன்னிக்க மாட்டான். நான் விசுவாசிக்கிற தேவதை சொல்ல, இயேசுவே உன்னை காட்ட ஒருத்தன் பெரியவன் கீழே உட்காந்து அவன் மன்னிச்சாலும் மன்னிப்பானா, நீ மன்னிக்க மாட்டியா? இந்த மாதிரி டயலாக் எல்லாம் விட்டுட்டு கர்த்தர் கூட இருக்க மாட்டார். 7 என்பது பர்ஃபெக்ஷன். 70 என்பது ஒரு மனுஷனுடைய ஆயுட்காலம். ஒரு மனுஷனுடைய ஆயுட்காலம் 70ம் பலத்தின் மிகுதினால் 80ம். சுருக்கமாய் சொன்னா, சாகிற வரைக்கும் எனக்கு விரோதமாய் ஒருத்தர் செஞ்சுட்டே இருந்தா
நான் மன்னிச்சு மறந்துட்டே இருந்தா ஒண்ணு நிச்சயம், கர்த்தர் என்னோடு கூட இருப்பார். நான் கையிட்டு சில காரியங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். காரிய சித்தி விட மாட்டார். தயவு செய்து உங்க வீட்டுல சொந்த பந்தம் யாருக்கிட்ட என்ன மனசமா தப்பெல்லாம் அவங்க மேல இருந்தாலும் நீங்க உங்களை தாழ்த்தி மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாயிடுங்க. அடுத்த செகண்ட் உங்க கூட கர்த்தர் நிற்பார். என்ன கையிட்டு செஞ்சாலும் அதை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இயேசு கிறிஸ்துவின் இருதயம் நம்ம இருதயம் மாறுச்சுன்னா கர்த்தர் கூட. அடுத்த மாசம் என்ன வந்து குட் ஃப்ரைடே வரும், வருமா வராதா? வருஷம் வருது. முதல் வார்த்தை என்ன? 7 வார்த்தை தியானிக்கலாம். வருஷம் தியானிக்கலாம். ஆமா இல்லையா? முதல் வார்த்தை என்ன? மாமியாரை மன்னிச்சிட்டீங்க. இந்தியா பாகிஸ்தான் கூட ஒன்னா சேர்ந்துடும். அந்த மருமகள் மாமியார் மொத்தம் என்ன செய்ய முடியாது, 2 பேரும் எளிய மூலியமா தான் இருப்பாங்க. ஆனா கர்த்தர் என்ன செஞ்சிருக்கோம், 100 மடங்கு சத்தியமா நடக்கும். கூடுமான வரை நம் யாவரோடும் சமாதானமாய் இருந்தால், ஒரு யோசேப்புக்கு விரோதமாய் செஞ்சது போல உங்களுக்கு யாரும் செய்யலைங்க. சொல்லுங்க, என்ன செஞ்சாங்க? யாராவது சொல்லுங்க. யோசேப்புக்கு அவங்க அண்ணங்காரன் செஞ்சது போல உங்களுக்கு யாராவது செஞ்சிருக்காங்களா? ஆனால் கர்த்தர் அவனோடு கூட இருக்க காரணம் என்னன்னா, அவன் என்ன செஞ்சான்? சகலத்தையும், அவன் அண்ணங்காரன் செஞ்ச எல்லாவற்றையும் தேவன் அவனை செஞ்சா தெரியுமா? மன்னித்தா, மறந்தா. கர்த்தர் அவனோடு கூட இருந்து. அல்லேலூயா. கடைசி ஒரு காரியத்தை சொன்ன 1 சாமுவேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்கள். 1 Samuel chapter 3 verses 19. சாமுவேல் வளர்ந்தார். கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றையாகிலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை. யார் கூட யார் இருக்கிறா? சாமுவேலோடு கர்த்தர் இருக்கிறார். அவன் என்ன சொன்னாலும் அந்த வார்த்தை ஒன்று கூட என்ன ஆகல, ஃபெயிலியரே ஆகல. காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் யாரோட இல்ல தெரியுமா? சாமுவேல் ஒண்ணுமே சொல்ல மாட்டான். கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை மாத்திரம் சொல்லுவான். அது ஒன்று கூட தரையில என்ன செய்யல, விழாதபடி கர்த்தர். என்ன ஆசீர்வாதம் சொல்ற? அடுத்த வசனம் வாசிங்க. சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி தான் என்று தான் முதல் பெயர்சபா வரைக்கும் சகல இஸ்ரவேல் எல்லாராலும் விளங்கினதுனால கவனிக்கிறீங்க. தான் என்பது இஸ்ரவேல் தேசத்தின் தென் பகுதி, பெயர்சபா என்பது வடக்கு பகுதி. சுருக்கமா சொன்னா கன்னியாகுமரியில இருந்து காஷ்மீர் வரைக்கும் எந்த மூல முடுக்குல போய் யாரை கேட்டாலும் சொல்லுவார்கள், சாமுவேல் யார் தெரியுமா? வெறும் தீர்க்கதரிசி, கர்த்தருடைய தீர்க்கதரிசி. அந்த காலத்துல என்ன, யூடியூப் இருந்தா, பேஸ்புக் இருந்தா, இன்ஸ்டாகிராம் இருந்தா, ஒண்ணும் கிடையாது. போஸ்டர் கிடையாது, ஹேண்ட்பில்ஸ் ஒண்ணும் கிடையாது. அந்த ஊர்ல எங்க மூல போய் கேட்டாலும் உடனே சொல்லுவார்கள், சாமுவேலா கர்த்தருடைய தீர்க்கதரிசி. காரணம், அவன் சொன்ன ஒரு வார்த்தை கூட மிஸ் ஆகும். காரணம், கர்த்தர் அவனோடு ஏன் இருந்தார்? ஒரே காட்ட சுருக்கமா சொல்லுங்க. யார் வீட்டுல வளர்ந்தான்? சாமுவேல். ஏலி ஆசாரிய வீட்டுல வளர்ந்தான். ஏலிக்கு எத்தனை பிள்ளைகள்? தங்கமான பிள்ளைகள், செல்ல பிள்ளைகள் 2. ஆமாவா? கர்த்தாவே, மோசமான பிள்ளை. வேதம் சொல்லுகிறது, வீட்டை வாசிக்க டைம்ல வாசிக்க 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் வீட்டை வாசிக்க. ஏலி ஆசாரிய பிள்ளைகள் யாரை அறியவில்லையா? கர்த்தரை அறியவில்லை. அப்பா யாரு? புள்ள யாரு? ஆண்டவரை அறியாத பிள்ளை. சொல்லுது, அந்த வாலிபருடைய பாவங்கள் தேவனுடைய சமூகத்திலே மிகவும் பெரிதா இருந்துச்சாம். எங்க பாவம்? உலகத்துல அல்ல, ரோட்ல அல்ல, ஷாப்பிங் மால்ல அல்ல, தேவ சமூகத்துல, ஆலயத்திலே அவருடைய பாவம் எப்படி இருந்துச்சா? மிகவும் பெருசுங்க, மிகவும் பெருசு.
ஆனால் அதே வீட்டுல தான் யார் வளர்ந்தா தெரியுமா? சாமுவேல் வளர்ந்தார். நீ மொத்த பைபிள் தலைக்கு திருப்பி திருப்பி கூட படிச்சு பாருங்க. அந்த ஓப்பனிங் பெனகாஸ்ட்ல காணப்பட்ட ஒரு பேட் குவாலிட்டிஸ் கூட யார்கிட்ட இல்ல தெரியுமா? சாமுவேல். ஒண்ணு கிடையாது, ஒண்ணு கிடையாது. சபையே, கர்த்தர் என்னோடு உங்களோடு கூட இருந்து உங்களையும் ஊழிய பாதையில கர்த்தர் வல்லமையா தீர்க்கதரிசியா எடுத்து பயன்படுத்தணும்னா கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நானும் நீங்களும் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும். உலகத்தோடு உலகமாய் ஒத்து போகிற வாழ்க்கை அல்ல. நான் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும். அந்த வாழ்க்கை வாழும்போது உலகமே நமக்கு எதிர்த்து நின்றாலும் கர்த்தர் என்னோடு இருந்து என்னை ஆசீர்வதிக்கிறார். இன்னைக்கு அதான் கிடையாது. இன்னைக்கு சபைக்குள்ள இருக்கிற நிலவரத்துக்கும் உலகத்துக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. ஒண்ணு வித்தியாசம் கிடையாது. எல்லாம் அமலாப்பா நயன்தாரா கீர்த்தி சுரேஷ் சபையில பார்க்கலாம். அல்ல அந்த அதே ஆடம்பர சினிமா ஸ்டைல் ட்ரெஸ்ஸிங் எல்லாம் எங்க பார்க்கலாம் தெரியுமா? சபையில பார்க்கலாம். அந்த மேக்கப் எங்க பார்க்கலாம்? சபையில பார்க்கலாம். உலகத்துக்குள்ள இருக்கிறோமா வெளியே சபையில இருக்கிறோம்ன்ற வித்தியாசம் இல்லாத இன்னைக்கு சபை மாறிவிட்டது. உலகத்தின் சகல ஆண்டவர் தம்முடைய சுய ரத்தத்தினால் இந்த சபையை சம்பாதித்து இந்த உலகத்துல வச்சார். எதுக்கு தெரியுமா? உலகம் உள்ள வரக்கூடாது. உலகம் உள்ள நான் வெளியே போய் அவளை மாற்றி அவளை உள்ள கொண்டு வரது தான் என்னைய உன்னைய வச்சிருக்காரு. ஆனா இன்னைக்கு எனக்கும் உலகத்துக்கு என்ன இல்ல வித்தியாசம், நத்திங், ஒண்ணுமே கிடையாது. என் வீட்டுல இன்னைக்கு என்ன சினிமா பாட்டு கேட்குதோ பக்கத்து வீட்டுல அதான் கேட்குது. இன்னைக்கு கிறிஸ்துவ வீட்டுல என்ன சண்டை நடக்குதோ அதே சண்டை பக்கத்துல நடக்குது. ஒரு வித்தியாசம் இல்ல. நோ, ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட செப்பரேட்டர் இல்ல வாழ்க்கையில. அப்படி வாழ்கிற வரைக்கும் கர்த்தர் என்னோடு உன்னோடு இருக்க முடியாது. நானும் நீங்களும் ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும். கர்த்தருக்காக, ஆண்டவருக்காக. நான் இந்த உலகத்துக்கு ஒரு உலக சிநேகிதம். அந்த வசனம் எப்படி சொல்லுது? அந்த வசனம் வாசிக்க பார்க்கலாம். யாக்கோபு எழுதியிருக்கோம் 4ஆம் அதிகாரம். அவர் எப்படி ஆரம்பிக்கிறான் பாருங்க. அவர் மோசமா ஆரம்பிக்கிறான் பாருங்க. வாசிக்க யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எப்படி ஆரம்பிக்கிறான் பாருங்க. ஐயோ, எப்படி எப்படி ஆரம்பிக்கிறார் பாத்தீங்களா? உலக சிநேகம் தேவனுக்கு ஆரம்பிக்கல. எவ்வளவு ஒரு கடுமையான வார்த்தையை சொல்லி, அப்ப அந்த வாழ்க்கையை வாழ்வது எதற்கு சமானம்? எதற்கு சமானம்? அதனால சொல்றாரு உலக சிநேகிதம் தேவனுக்கு விரோதமான. இயேசு வாழ்ந்த போது சொன்னார் 17ஆம் அதிகாரத்தை ஜெபிக்கும் போது சொன்னார், நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தான் அல்லாத இருங்க. அப்படி இருந்தால் ஒண்ணு நிச்சயம், கர்த்தர் என்னோடு உன்னோடு கூட இருப்பார். நான் எதை செய்தாலும் 100 மடங்கு தேவன். அல்லேலூயா. அப்படி ஊழியமாக இருக்கட்டும், தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கட்டும், நீங்கள் செய்கிற தொழிலாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், குடும்பமா இருக்கட்டும், எல்லாத்திலையும் நம்ம கூட இருக்க வேண்டியது யார் தெரியுமா? உலக தலைவர்கள் மோடியோ அமித்ஷாவோ அல்ல. கர்த்தர் ஒருவர் இருந்தால் 100 மடங்கு பலன் இன்னைக்கு இருக்கிறாரா இல்லையா என்பதை அவரவர்களை நிதானித்து பார்த்துக்கொள்ள நம்ம எல்லாரும் கண்களை ஒன்று கண்களை என் ஸ்டேட்டஸ் என்ன? செல்ல வைக்கிற ஸ்டேட்டஸை கேட்கல. அதுல 1000 வைப்பீங்க, அந்த ஸ்டேட்டஸ் கூப்ப. என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நிலவரம் என்ன? கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறாரா? நான் அவரோடு கூட இருக்கிறேனா? எப்பொழுதும் ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்கிறேனா? எப்பொழுதும் எனக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு அந்த சபைக்கு வரும்போது கொஞ்ச நேரம் மாத்திரம் ஆண்டுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்வதை போல மாயமானமான வாழ்க்கை வாழ்கிறேனா? நம்ம ஆராய்ச்சி பார்ப்போம். என்னை 100 மடங்கு பலனை காண வேண்டும் என்ற ஆசை இருக்கிற சபையே, அப்ப கர்த்தர் கூட இருந்தால் தான் அந்த வார்த்தை நிறைவேறும். அந்த வார்த்தை மாத்திரமல்ல, வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற எல்லா வாக்கு தத்தங்களும் ஆண்டவர் என்னோடு உன்னோடு கூட இருந்தால் நிறைவேறும். பெனகாசோடு இருக்க காரணம் அவனுக்குள்ள பரிசுத்தத்தின் மேல் ஒரு ஜீல், ஒரு வைராக்கியம். எழுந்தான், நின்னான், 2 பேரும் சேர்த்து வச்சு அடிச்சான். இன்னைக்கு நாம் யாரையும் குத்த வேணாங்க. நம்ம யாரையும் வெட்ட வேணாம், யாரையும் குத்த வேணாம். வசனம் சொல்லுகிறது, வேத வசனம், இருபுறமும் கருப்புள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கான பட்டயம்.
அந்த வசனத்தை கொண்டு எனக்குள் உங்களுக்குள் எழும்புகிற அந்த பாவங்களை ஈவு இரக்கம் இல்லாமல் வெட்டி வெட்டி போடுவோம் என்று சொன்னால் நான் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைவேன். பரிசுத்தத்துக்கு தேவன் என்னோடு கூட இருப்பார். நான் கையிட்டு செய்கிற காரியம் எல்லாவற்றையும் தேவன் ஆசீர்வதிப்பார். யோசேப்பு இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான். இயேசு கிறிஸ்துவுக்கு காணப்பட்ட அதே இருதயம் உள்ளவன். அவனுக்கு விரோதமாய் கொடூரமான காரியங்களை செய்தவர்களை மன்னித்து மறந்து ஏற்றுக்கொண்டார். கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். தேசத்திலே உயர்ந்த ஸ்தானத்தில் உட்கார்ந்தார். குட்டி சாமுவேல் கிட்டத்தட்ட ஒரு ஆர்ப்பனை போல வளர்ந்தவன். ஆனால் அந்த பொல்லாத சகோதரர்கள் மத்தியில வாழ்ந்தாலும் ஒரு கெட்ட பழக்கம் அடக்கமும் இல்லாமல் தேவனுக்கு முன்பதாக ஏபோத்தை தரித்துக் கொண்டு அவர் ஊழியம் செய்து கொண்டிருந்தார். கர்த்தர் அவரோடு கூட இருந்தார். வார்த்தைகள் ஒன்றும் தரையில விடாத கர்த்தர். சபையை இன்னைக்கு நம்மோடு கூட தேவன் இருந்து சொன்னார். பரிசுத்தமாய் மற்றவர்கள் செய்த குற்றங்கள் எதுவாக இருந்தாலும் மன்னித்துடுங்க, மறந்துடுங்க. வேணாம், நம்ம ஒண்ணும் கொண்டு வரல, ஒண்ணும் கொண்டு போக. இந்த ஈகோ என்ற ஒரே ஒரு காரியத்துல தான் இன்னைக்கு குடும்பங்கள் சிதைக்கப்படுகிறது, சபைகள் சிதைக்கப்படுகிறது, தனிப்பட்ட மனுடைய வாழ்க்கைகள் சிதைக்கப்படுகிறது. விட்டு விடுங்க, ஈகோ வேணாம், கொஞ்சம் தாழ்த்துவோம். ஒண்ணு கொண்டு வர, ஒண்ணு கொண்டு போல. என் வாழ்க்கையின் நிலை எவ்வளவு தெரியாது, இன்னைக்கோ நாளைக்கோ தெரியாது. ஆனா இருக்கிற அந்த கொஞ்ச நாட்களே மரண பரியந்தம் நம்ம எல்லாத்தையும் மன்னித்து மறந்து சமாதானமா இருப்போம் என்று சொன்னார். கர்த்தர் என்னோடு கூட உங்களோடு. இந்த உலகத்தோடு கலந்துடாதீங்க சபையே. இந்த நாளில் ஆரம்பிக்கப்பட்டது சபைக்கு தயவு செய்து உலகத்தின் காரியம் உள்ள கொண்டாந்துடாது. இந்த உலக பேஷன்லாம் உங்க உள்ள வரக்கூடாது. சபை என்பது பரிசுத்தமானது. ஒண்ணு நீங்கள் பரிசுத்தமாய் இருங்கள், இல்லையா மற்றவர்களையாக பரிசுத்தமாய் வாழ விடுங்கள். உங்களுடைய சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் நீங்க அல்ல. சபையில இயேசு ஒருவர் தான் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன். நீங்க சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக எல்லா ஆடம்பரம் பண்ணிட்டு வந்து இன்னைக்கு சபை சபை அல்ல. சபை பரிசுத்தமானது. நாம் மாறுவோம். உலக காரியம் நமக்கு வேண்டாம், உலக காரியம் நமக்கு வேண்டாம். நம் தேவ சாயலாய் மாறுவதற்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். இந்த உலகத்தை விட்டு பிரிந்தெடுத்த ஒரு வாழ்க்கையை வாழுவோம். ஒன்று நிச்சயம், கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். என்னை ஊழியத்திலே வல்லமையாய் பயன்படுத்துவார். நான் சாதாரணமா பேசுற வார்த்தை கூட தேவன் தீர்க்க தரிசனமாய் மாற்றுவார். நான் சொல்ற சாதாரண வார்த்தை கூட அவரை ஆசீர்வதிக்கும். நான் சாதாரணமா பேசுற வார்த்தை கூட அவர் வாழ்க்கையிலே விடுதலை கொண்டு வரும். காரணம், நான் அல்ல, எனக்குள் இருக்கிற இயேசு கிறிஸ்து. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை, கிறிஸ்துவ வாழ்க்கை மிக மிக முக்கியமான வாழ்க்கை. பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை ஒப்பு கொடுப்போமா? கடந்த நாட்கள் எப்படியோ, பாஸ்ட் இஸ் பாஸ்ட், அது யாரும் மாற்ற முடியாது, விட்டுடுங்க. இன்னில இருந்து ஆச்சிலும் நாம் பிணக்காசை போல பரிசுத்தத்துக்காய் வைராக்கியமாயிருக்கும். 24 மணி நேரம் செல்ல பார்த்து பார்த்து கண்ணு கெட்டு சரீரம் கெட்டு இருளாய் போய் நரகத்துக்கு போவதற்கு பதிலாக கிடைக்கிற நேரங்கள் வேத புஸ்தகத்தை திறந்து பார்ப்போம். கண்களை மூடி ஆவிக்குரிய கண்களை திறந்து தேவன் பரலோகத்தையும் மேன்மைகளையும் உன்னதமான காரியங்களை பார்க்க நம்ம ஒப்பு கொடுப்போம். இந்த சரீரம் வெளிச்சமாய் மாறும். கர்த்தர் கூட இருக்கும். ஒப்பு கொடுக்கலாம், எல்லாரும் ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவர் பேசின காரியங்கள் ஒவ்வொருவரோடு கூட ஒவ்வொரு விதமாய் ஆவியாளர் பேசிட்டு இருக்கார். ஒப்பு கொடுத்து ஆண்டவரோடு கூட ஒப்புரவாகிற நேரம் நீங்க செய்ய வேண்டிய, நீங்க அப்படியே உங்களை ஆராய்ந்து பார்த்து அறிக்கை செய்து விட்டு விடுவதை அப்படியே விட்டுடுங்க. பிடித்து கொள்ள வேண்டியதை பிடித்துக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் மாற்றி. நல்ல பிதாவே, இந்த நல்ல நாளுக்காய் நன்றியோடு இந்த ஆலயத்தின் திறக்கப்பட்ட முதல் நாளிலே, இந்த மாலை நேரத்திலே எங்களை விட்டு எடுபடாத நல்ல பங்காகிய ஜீவ வார்த்தைகளை தியானிக்கும்படியாக கர்த்தர் கொடுத்தது நல்ல நேரத்துக்காய் நன்றி செய்கிறேன். அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும், விசேஷமா இந்த சபை போதுகளோடு கூட, மனைவி பிள்ளைகளோடு கூட கர்த்தர் எப்பொழுதும் கூடவே இருக்கும். கையிட்டு செய்கிற காரியம் எல்லாவற்றையும் ஈசாக்கை ஆசீர்வதித்து போல ஆசீர்வதிப்பீர்கள். வேற ஒன்று வேண்டாம் ராஜா, நீர் எங்களோடு கூட இருந்தால் மாத்திரம். நீர் எங்களோடு கூட இருப்பதற்கு நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று சொன்னீரோ அதன்படி வாழுவதற்கு எங்களை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. தேவரீர் எங்களுக்கு உதவி செய்கிறார், எங்களுக்கு உதவி செய்கிறார்.
நான் இன்னும் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைந்து எல்லாரோடு கூட சமாதானமாய் எல்லாத்தையும் மன்னித்து ஒப்புரவாகி உங்களுடைய இருதயத்தை போல என் இருதயம் மாறும்படியா இந்த உலகத்தோடு பாவத்தோடு மாயோடு கலந்து விடாதபடிக்கு உம்மோடு கூட மாத்திரம் நிலைத்திருந்து எங்கள் வாழ்க்கையை நடத்த உதவி செய்யும். அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். சிறு குழந்தையிலிருந்து பெரியோர் வரைக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். என்று கேட்ட வார்த்தை ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அப்படியே நிறைவேறட்டும். ஒவ்வொரு வாழ்க்கையில் நிறைவேறட்டும். நீ விரும்புகிற வாழ்க்கையை வாழ, எப்பொழுதும் உங்களுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு எல்லாருக்கும் கிருபை தரும். சபையை ஆசீர்வதியும். இந்த ஆண்டு முடிவதற்குள்ளாக 100 மடங்கு பலனை காணத்தக்கதாக கர்த்தர் இந்த ஸ்தலத்திலே இருந்து சபையும் சபை ஊழியரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இங்க வருகிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இங்க உள்ளே பிரவேசிக்கும் போது அவர் வாழ்க்கையில அற்புதங்கள், அடையாளங்கள், சத்ருவின் கிரியைகள் அழிக்கப்படட்டும். சரீரத்தில் ஒரு தெய்வீக சுகம் உண்டாகட்டும். தெய்வீக பிரசனம் எப்பொழுது இங்க தங்கி இருக்கட்டும். வருகிறவர்கள் அதை அனுபவிக்கும்படியாக கர்த்தர் உதவி செய்கிறார். இன்னும் வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத எத்தனையோ மக்கள் இந்த பகுதியில உண்டு ராஜா. கீழ் காற்றை வீசி செய்த காடைகளை குவி செய்த தேவன் பரிசுத்த ஆவியை வீசி அநேக ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாய் கொடுத்து சபையின் எல்லைகளை விரிவாக்கி நாமத்தினை மகிமைப்படுத்திக் கொள்கிறார். எல்லா துதிக்கான மகிமை உமக்கே செலுத்தி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுடைய நல்ல பிதாவே. சத்தமா சொல்லுவோம் ஆமென். God bless you. கரங்களை தட்டி